இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மொபைலாக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஜிமெயில் மூலயமா தான் இன்றைக்கி நம்ம தொலைஞ்ச மொபைலை எப்படி நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மொபைலை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே லாக் பண்ணலாம், ரிங் வைக்கலாம், இல்லை அப்படின்னா மொபைலை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை டச் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி அந்த மொபைலை தொலைஞ்சு போன மொபைலை அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் ஃபைண்ட் மை ஃபோன், ஃபைண்ட் மை டிவைஸ், ஃபைண்ட் மை லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேம் போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஆப் வந்து ஃபஸ்ட்லேயே வரும். இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறது அந்த ஆப் தான். இப்போ வர மொபைல்லாம் இன்பில்டாக இந்த ஆப் வந்து ஃபோன்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லேட்டஸ்ட் மொபைலில். நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மெயில் வேணும். தொலைஞ்சு போன மொபைலில் லாகின்ல இருக்க மெயில், அந்த மெயிலேருந்து இதில் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு அலோ டு டிவைஸ் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை அலோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா தொலைஞ்சு போன மொபைல் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் அக்யூரேட்டாக காமிக்கும். அதை வச்சு நீங்கள் அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். தொலைஞ்சு போன மொபைல் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கலாம், வெளியூர்லேயும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனோட டிவைஸ் நேம் அப்படின்றது என்னென்னு வந்துடும். அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அவங்க வந்து நீங்கள் வச்சுருக்க சிம்மை கல்லட்டிட்டு என்ன சிம் கார்டு போட்டிருக்காங்க, ஜியோவா வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதும் அதிலே வியூ ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நான் சொன்னேன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். இந்த ப்ளே சவுண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். 15 செகண்ட்ஸ். இது வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வந்து இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் எங்கேயோ உங்களை திருடினவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாதிரி ப்ளே பண்ணி அவங்கள ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூர் டிவைஸ். நீங்கள் வந்து இங்கேருந்தே உங்கள் மொபைலுக்கு செக்யூரிட்டி கோடு ஒன்று போட்டுக்கலாம். என்ன செக்யூரிட்டி கோடு அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதில் இருக்க மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தொலைஞ்சு போன மொபைலை லாக் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க வந்து சாஃப்ட்வேரில் மாற்ற முடியாது. நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பாஸ்வேர்டு மாற்ற முடியும். அடுத்தது எரேஸ். அந்த ஃபோனில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ், எனக்கு ஒரிஜினல் ஃபைல் வந்து அதில் இருக்குது, முக்கியமான ஃபைல் வந்து அது வேறு யாரும் பார்க்கக்கூடாது, என்னோடய பர்சனல் ஃபைல் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் இருந்தே தொலைஞ்சு போன மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த 3 ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ வர மொபைல்லாம் இன்பில்டாக ஃபோன்லேயே இருக்குது, பட் ஓல்டு மொபைல்ஸ்லாம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த இமெயில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வேறு இமெயில் போட்டு கூட அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸை வச்சு எப்படி மொபைலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒருத்தரோட மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அவங்களோட லொக்கேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ ஒன்று லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த வீடியோவை பார்த்து எப்படி மொபைல் நம்பர் வச்சு ஒருத்தவங்க இருக்கிற பிளேஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலியில் யாராவது மொபைல் தொலைஞ்சிருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்பை பண்ணுங்கள்.